ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு டிவி முன்னாடி வந்து நல்லா தெம்பா உட்காருங்க. இன்னைக்கு பங்காளி மேட்ச் இருக்கு. தோனி இந்த மேட்ச்ல ஆடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. நல்லாவே அவர் ஃபிட் ஆயிட்டாரு. ஆயுஷ் மாத்ரே இன்ஜுரியில போனாரு. ஒரே இதா ரூல்ட் அவுட் ஆகி இந்த ஐபிஎல் சீசன் விட்டே போயிட்டாரு. ஓபனர்ஸ் பொறுத்தவரையும் இவங்க 2 பேரும் தான். சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் ஆடுறாரு, இன்னொரு மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு. ஆனா கெய்க்வாட் எந்த மேட்சுமே இன்ன வரைக்கும் ஆடவே இல்லை. சிவம் துபே வேர்ல்டு கப் ஃபார்ம் இன்னும் ஆடவே இல்லை. கேட்சுமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா இன்னைக்கு மேட்ச் ஆடுறது டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இன்னும் பழைய ஃபார்முக்கு வரவே இல்லை. திலக் வர்மாவை என்னென்னமோ திட்டி நீங்க போன மேட்ச் செஞ்சுரி அடிக்க வச்சிட்டாரு. பும்ரா போன மேட்ச் விக்கெட் எடுத்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஹார்திக் பாண்டியா டீம்ல எதுக்கு இருக்காரு, ஏன் இருக்காருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. பேட்டிங்கும் ஒழுங்கா பண்றதில்ல, பவுலிங்குமே ஒழுங்கா பண்றதில்ல. மேட்ச் வான்கடையிலே நடக்குது. மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் 200லேருந்து 220 இருக்கு. அதனால நிறைய 6-4 எதிர்பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுக்கணும். சென்னையில ஆயுஷ் மாத்ரே ஒரு ஆளு தான் கன்சிஸ்டண்டா விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருமே இன்ஜுரியில போனதுனால இந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ண மாட்டாங்க. மும்பை கிட்ட போன மேட்ச் எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ஹார்திக் பாண்டியாவை தவிர. அதனால இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணும். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.